ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலி நாங்கள் எல்லாருமே கேங்காக எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து சில விஷயங்கள் பர்ச்சேசிங் பண்ணணும். அதனால் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி ஓகே மச்சான் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் கிளம்பணும். நாங்கள் 2 பேரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்காங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு காரில் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். காரில் போகிறப்ப சும்மா இருப்போமா, அங்கே வேறு ஸ்பீக்கரு அது இதுன்னு நான் அருண் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். சும்மாவே நாங்கள் வைப் பண்ணுவோம். இப்போ எல்லாருமே சேர்ந்து வேறு இருக்கோமா, பயங்கரமாக வைப் பண்ணி சாங்கை போட்டு ஆடிக்கின்னு கத்திக்கின்னு பாடிக்கின்னு இப்படி வைப்லேயே தான் போய் சேர்ந்தோம். நாங்கள் எல்லோரும் வைப்பில் ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். கௌசி என்னன்னாக்கா இன்னொரு பக்கம் காலை தூக்கி சீட்டு மேலே வச்சுக்கிட்டு பேன்னு வர்றா. ஒரு வழியாக வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோங்க. வந்தோடனே வந்து நம்ம பர்ச்சேசிங் ஸ்டார்ட் பண்ணி பர்ச்சேசிங்கையும் வாங்கி முடிச்சிட்டோம். நான் வந்து சில விஷயத்தை எடுக்க முடியல, அதனால தான் அதை காட்டலை. ஸோ வந்து என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணுமோ எல்லாத்தையுமே வந்து டிக்கிக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப வெயில் அடிக்குது. அடிக்கிற வெயிலில் வந்து ஏதாவது ஜூஸ் குடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மச்சான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே வாங்க வந்து ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் கடையில் நிற்கிறோம். ரொம்ப நேரம் நின்னோம். ஏன்னா ஒருத்தருக்காக ஜூஸ் போகிறதுக்கு அந்த அம்மா பாவம் திடீர்னு இவ்வளோ கும்பல் வரவும் ஒருத்தருக்கு மொதவாக ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஒரு வழியாக ஜூஸ் எல்லாருமே குடிச்சிட்டு அங்கே ஒரு செல்ஃபியை போட்டுட்டு வைப் பண்ணிட்டு ஒருத்தரும் ஏன் ஜூஸ் நல்லா இருக்கா ஓன் ஜூஸ் நல்லா இருக்கான்னு ஒரு வாய் வேற வச்சுக்கிட்டாங்க. இவ ஜூஸ் அவ ஜூஸ் நான் ஒரு ஜூஸை குடிச்சு ஏன் ஜூஸை டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி எப்பா ஒரு ஜூஸை முழுசாக யாருமே இங்கே குடிக்கல, பாதியாக டேஸ்ட் பண்ணணும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளேவர் தான் எல்லாருமே குடித்தோம். இங்கே கௌசி மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இல்லை, 2 பேரும் சேர்ஸ் போட்டு குடிப்போன்னேன். எடி நம்ம என்ன சரக்காடி அடிக்கிறோம் ஜூஸ் தானடி குடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டி ஃபன் நடந்துச்சு. இது என்னமோ தெரில காய்ஸ், நான் கௌசி கூட ட்ராவல் பண்ணுற இந்த ஒரு நிமிஷமே சரி, இந்த கிட்டத்தட்ட 1 மாதம் நம்ம வீட்டில் இருக்கா, அவளோட நான் என்ன ட்ராவல் பண்ணாலுமே சரி சுத்தமாக ஒரு குழந்தையே ஆயிடுறேன். ஏற்கனவே வந்து திவ்யா என்ன குழந்தைன்னு சொல்லுவாள், ஆனால் இப்போ இவ கூட ட்ராவல் பண்ணுறதுனால நானும் குழந்தை ஆகிட்டேன். என்ன காய்ஸ் எல்லாருமே வந்து ஜூஸை குடிச்சிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு எல்லாருமே கிளம்பிட்டோம். போகிற வழியில் செம்மையாக வைப் பண்ணிட்டு திரும்பவும் சாங்கை கேட்டு டான்ஸ் ஆடிட்டே போகணும். இந்த மினி விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை பாய்.